தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்தொட அனுமதிப்பேன். அனுமதி 25. அன்று வசந்தமாலையின் விழிகளை பின்தொடர்ந்து கொண்டிருந்த வீரவேழசேனன் அவளின் பார்வை இளவரசியை கூறுவது கண்டு மெல்லிய முறுவல் துலங்க அவளையே நாடும் தன் விழிகளை கட்டுப்படுத்தி சுற்றிலும் பார்வையை செலுத்தினான். நெருங்கி வந்த வசந்தமாலை இளவரசியின் வலதுபுறம் நெருங்கி தோளை தொட திரும்பி அவளை பார்த்த வான்மதியுடன் போட்டியிட்டு வெல்லும் வெண்ணீர ஒளியுடன் கூடிய இளவரசி சந்திரவதனாம்பிகையின் வதனமானது இன்று செம்மை பூசிக்கொண்டு இன்னமும் அழகாக மிளிர்வதாக தோன்றியது வசந்தமாலைக்கு. பாணினியின் தேமதுர குரல் அடுத்த பாடலை பாடத் தொடங்கியிருக்க தலைவியின் அகவாழ்வு பற்றிய பல பாடல்களை கணீரென்று எழும்பும் யாழிசையுடன் அவள் பாட தொடர்ந்த நிகழ்ச்சியானது இடையாம பொழுது துவங்குவதற்கு ஒரு ஓரை முன்பு நிறைவடைய ஆகார ஒலிகளும் வாழ்த்தொலிகளுமாக நிறைந்த அவ்விடத்தை விட்டு இளவரசியின் பரிசுகளுடன் மகிழ்வுடன் பாணினியின் குழுவினர் கிளம்பினர். மருதபுரியின் சேரை பயிற்றுவிப்பாளனின் காவலில் மெய்க்காவலர் புடைசூழ தோழியின் துணை கொண்டு அரண்மனை அடைந்த இளவரசியின் பின்னே கண்களால் தன்னவனிடம் விடைபெற்று வசந்தமாலையும் நடக்க முற்பட பிரிவு துயர் காட்டிய அவனின் முகம் கண்டு அவளின் கால்கள் தடைபற்றன. அரண்மனையின் படிக்கட்டில் ஏறிக்கொண்டே சந்திராம்பிகை, நாளை வைகரையில் சந்திப்போம் மாலா என்றவள் மயிலின் அழகிய கம்பீரத்துடன் தலை திருப்பி வீரசேனனை கண்டு, ஆசிரியரே, அவளை இல்லம் சேர்த்து விடுங்கள் என்றுவிட்டு பளிச்சென்று மின்னிய அவனின் கண்களையும் மலர்ந்த முகத்தையும் கண்டு நகைப்புடன், தங்களின் இல்லமல்ல, மருதநாயகரின் இல்லத்தில் மணவோலை எழுதப்படும் வரை என்றவள் தன் மிடுக்கான நடையை தொடர அவளை செல்லமாக முறைத்தவளாய் வசந்தமாலை தன் அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவள் தன் இல்லம் நோக்கி நடந்தாள். தன் குட்டு வெளிப்பட்டதில் சிறிதாய் மலர்ந்த முறுவலுடன் செல்லும் இளவரசியின் பின்னே பார்த்தவன் தன் அவளின் நகர்தலை உணர்ந்து திரும்பினான். விரையும் அவளின் வேகம் கண்டு நாய்ப்புடன் சற்றே உரைத்து, மாசேனை நாயகரின் வீரப்புதல்விக்கு எனது வழித்துணை தேவையில்லை என்பதை நான் அறிவேன். எனினும் வாழ்வு துணையெனும் எண்ணத்தில் என்னுடன் இணைந்து நடக்கலாமே எனவும் அப்படியே நின்றவள் அவன் நடந்து அருகில் வருவது உணர்ந்து, உங்களிடம் சில நிகழ்வுகள் பற்றி பகிர்ந்து கொள்ள வந்தேன். உங்களின் விழிவீச்சில் வழியும் உணர்வில் அவை ஏதும் சொல்ல முடியா நிலை அடைவதால் தான் நாளை பேசிக்கொள்ளலாம் என்று விரைந்து நடந்தேன். இந்த சந்திரா வேறு கேலி செய்கிறாள் என்று ஒலித்த குரலில் சிறு தவிப்பினை உணர்ந்து இரண்டெட்டில் அவளை நெருங்கியவன் அவள் நாணத்தில் இருப்பதாக எண்ணி, இது அரச வீதி, காவல் வீரர்கள் நடமாடுமிடம், இங்கு விழிகளால் மட்டுமே தீண்ட முடியும் என்று அழுத்து கொள்ளும் குரலில் ஆரம்பித்தவன் அவளின் முகத்தில் இருந்த ஆழ்ந்த யோசனை கண்டு சிறு மூச்சை வெளியேற்றி, சொல் வசந்தமே, என்ன நிகழ்வு? நடு இரவானாலும் பகிர வேண்டிய அளவில் உன் மனதை துன்புறுத்துவது எனவும் நிமிர்ந்தவள், ஆம், துன்பமேதான். என் உடன் பிறந்தவன் பற்றிதான். இன்று தந்தையரை எதிர்த்து பேசும் அளவுக்கு அவன் துணிந்து விட்டான். அவனின் உள்ளத்தில் மன்னவனாகும் பேராசை நிறைந்துவிட்டது. இளவரசியின் மீது காதல் என்றெல்லாம் பிதற்றியவன் குரலினை தாழ்த்தி, இப்போது அத்தை மகளையும் மனம் செய்யப் போகிறான் என்கிறான் எனவும் அவளை தலை திருப்பி ஒரு முறை பார்த்தவன் அமைதியாய் நடக்க, இவனுக்கு கொடை நாட்டின் இளவல் மீது பொறாமை வேறு என்று வசந்தமாலா சொல்லவும் கேலியான முறுவல் வந்தது வீரசேனன் இதழ்களில். இவனின் அவசரமும் பேராசையும் களவத்தினை எதிர்க்கும் சாளுவ போரில் ஏதேனும் குழப்பத்தை விளைவிக்குமோ என்று அச்சமாக இருக்கிறது. அண்டை நாடுகள் ஓரணியாக நின்று அரக்கனை ஒத்த எதிரியுடன் போரிட வேண்டிய நேரத்தில் இம்மாதிரியான மனநிலை ஒருங்கிணைந்த செயலாற்றலை குறைத்துவிடும் என மிகுந்த கவலையுடன் கூற, வியப்படைந்த வீரசேனன், உனக்கு ஏன் இந்த அச்சம் வசந்தமே? இளவரசியாரின் அறிவாற்றல் பற்றி அவன்தான் குறைத்து எடை போடுகிறான் என்றால் நீயுமா? திருமணம் இரு மனத்தின் இணைவு என்றவர்கள் அவன் மனதை உணராமல் இருப்பார்களா? வெற்றிவேந்தனை போர் ஆயத்தங்கள் தவிர ஏதும் பேசக்கூட அனுமதிப்பதில்லை. நான் இளவல் உன் தந்தையார் மருதத்தின் மாபெரும் வீரர்கள் இருக்கும் வரையில் போரை பற்றி எந்த கவலையும் அச்சமும் தேவையில்லை. எதிரி வலுவானவனாகவே இருந்தால் என்ன, நாம் அவனுக்கு சளைத்தவர்கள் அல்லரே. அமைதி கொள் என அழகே என்றவன் அவளின் பூங்கரங்களை பற்றி அழுத்தினான். தொடர்ந்தவனாய், நாளை இந்திர விழா நிறைவு பெறுகிறது. இளவல் படைகளை இன்று உறையலூர் நகர்த்தி விட்டாராம். நாளை விழாவிற்கு வருவதாக தகவல் அனுப்பியிருக்கிறார் என மகிழ்வுடன் சொன்னான். அமைதியாய் தலையசைத்தவள் தன் இல்லத்தின் உள்ளே செல்ல முற்பட, வேடனோ கைப்பற்றி இழுக்கவும், தந்தையார் இருக்கிறார் என்று எச்சரிக்கும் மெல்லிய குரலில் கூறியவளுக்கு அவன் கரங்களை தானாக விலக்க மனம் வரவில்லை.
அவன் சிரித்தவாறே மீண்டும் கரங்களை ஒருமுறை அழுத்தி நான் இருக்கிறேன் என்பது போல் விழிகளை ஒருமுறை மூடி திறந்து தீரம் தந்தவன் விலகினான். அவனை பார்த்தவாறே சில கைநொடி பொழுதுகள் நின்ற வசந்தமாலை ஆழ் மனதில் கலக்கம் விலகாதவளாய் தன் இல்லத்தினுள் புகுந்தாள். இந்திர விழா நிறைவுறும் நாள். மருதபுரி கோட்டைக்குள் இருந்த அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க, சிறப்பு விருந்தினர்கள் வருகை காரணமாக பறைகள் முழங்கிக் கொண்டே இருந்தன. வீடுகள் தோறும் வாழை மரங்கள் கட்டப்பெற்று தென்னம்போலைகளால் முகப்பு அமைத்து வீதி முழுவதும் வாழைக்கன்றுகள், சவுக்கு மரக்கிளைகள், மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தன. தெற்கு வாயிலில் இருந்த கோட்டை காவல் தெய்வத்தின் கோவிலின் முன்பு மக்கள் ஒன்று கூடி தை மாதம் தொட்டு அறுவடை செய்திருந்த புத்தம்புது அரிசியுடன் கரும்பஞ்சாரியிட்டு பொங்கி கனிகளுடன் தேவிக்கு படையல் வைத்து மங்கள குலவையொளி எழுப்பியபடி இருந்தனர். மருதபுரியின் மத்தியில் இருந்த தேவியின் ஆலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் கலந்து கொள்ள மருதபுரி வேந்தன் பெருவளத்தான், அமைச்சர் பெருமக்கள், எண்பேராயத்தினர், மாசேனை தலைவர், சேனை நாயகர்கள், அரசவைக் கலைஞர்கள் ஒன்று கூடி இருக்க அனைவரும் இளவரசியாரின் வருகைக்காக காத்து நின்றனர். குறித்த நேரத்திற்கு முன்பே பூக்களால் நெய்த சிலை போன்ற வசந்த மாலையுடன் அலங்காரம் செய்து வைத்த பொன்னாலாகிய தேர் போல பொன்னகைகளை மிஞ்சிய புன்னகையும் ஒளிரும் கண்களுமாய் நடந்து வந்த இளவரசி சந்திரவதனாம்பிகையை கண்டு அனைவரும் விழிவிரித்து பார்த்தனர். எப்போதுமே தெய்வாம்சம் இன்னும் தங்கள் தேவியின் அழகு இன்று மேலும் பொலிவாய் இருப்பது கண்டு அனைவரும் அவளின் அருள் சுரக்கும் முகத்தைக் கண்டு பார்வை விளக்க இயலாதவராய் பரவசத்துடன் மருதத்திற்கும் மன்னருக்கும் இளவரசிக்கும் வாழ்த்தொளி எழுப்பினர். இளவரசியின் நிமிர்ந்த விழிகளின் கனிந்த பார்வை அனைவரையும் வலம் வந்து கரங்கள் செந்தாமரை மொட்டென குவிந்து வணங்கின. வசந்தமாலையின் விழிகளானது தன்னவனை தேடி அங்கு அவன் இல்லாததை உணர்ந்து ஊடல் கொண்டு சோர்ந்து நின்றன. மன்னர் பெருமான் கண்ணசைவில் மருதபுரியில் உறைந்த இறைவியின் புகழ்கூறும் பாடல்கள் ஒலிக்க துவங்க மங்களவாத்தியங்களும் கோவிலின் காண்டாமணியும் அதிர வழிபாடு ஆரம்பமாயிற்று. தீபங்களின் ஆராதனை செய்யும் வேளையில் அரசர்களுக்கான வரவேற்பு கோட்டை வாசலில் முழங்க பெற்றதும் அனைவரின் விழிகளும் ஆவலுடன் திரும்ப 6 குதிரைகள் பூட்டிய பொற்தேரில் வந்து இறங்கினர். கோட்டை நாட்டின் வேந்தர் ராஜா குலோத்துங்க மாரவர்மனும் பட்டத்தரசியார் பதுமந்தேவியும். தீபாராதனைக்காக முழங்க பெற்ற தாளவாத்தியங்களும் குழலிசையும் வரவேற்பாய் ஒலித்த பறையசுடன் இணைந்து முழங்க கம்பீரமாய் வந்த மாரவர்மர் வரவேற்பாய் கரம் குவித்த பெருவளத்தாரின் அருகில் வந்து நின்ற வழிபாட்டில் கலந்து கொள்ள மருதத்தை ஆளும் அங்கேற்கண்ணி தேவியை துதித்து திரும்பிய பதுமந்தேவி அரசியாரின் விழிகளோ மன்னரின் அருகில் புன்முறுவலுடன் கரம் குவித்த இளவரசியின் முகத்தில் நிலைத்து பின்மலர்ந்தது. தீபாராதனை முடிந்து வெளியே வந்த ஆச்சாரியார் அதனை மன்னர் முதலானோருக்கு காட்டி ஆசி வழங்கிவிட்டு தலைமை விருந்தினருக்கு வழங்கப்படும் மருதபுரி அம்பிகையின் மாலை அணிவித்து பட்டுத்துணி கொண்டு பட்டம் கட்டும் மரியாதை கொடைமாட்டின் வேந்தருக்கு செய்ய மங்களவாத்தியங்கள் கூடியிருந்தோரின் வாழ்த்தொழிகளால் அவ்விடம் அதிர்ந்தது. வழிபாடு முடிந்ததும் கொடையின் மாமன்னர் மாரவர்மரை விருந்துண்ண மருதபுரி மன்னர் பெருவளத்தார் அழைப்பு விடுவித்ததும் தன் குமரன் உறையலூரில் இருந்து வந்து கொண்டிருப்பதாகவும் ஓரிரு நாளிகைகளில் அவன் வந்தவுடன் இணைந்து உணவருந்த விளைவதாக கொடைநாட்டு வேந்தர் உரைக்கவும் சதுக்கத்தில் காலையிலிருந்தே நடைபெற்று கொண்டிருந்த வீர விளையாட்டுகளை காண அழைப்பு விடுத்தார் மருதபுரியின் மன்னர். கம்ப விளையாட்டு, வாழ்வீச்சு, மருதபுரியின் சிறப்பு ஆயுதமான செண்டு ஆயுதப்போர், சிலம்பம் சுழற்றுதல் என ஒவ்வொன்றாக மருதபுரியின் வீரர்களால் திடலில் நடத்தப்பெற்ற அனைவரும் கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தனர். 20 தண்டம் உயரமே இருக்கும் சவுக்கு தடியின் உச்சியில் கட்டி தொங்குவிடப்பட்டு இருந்த பொற்காசுகள் மற்றும் மலர்களும் இருந்த சிறு துணி முடிச்சை அம்பு கொண்டு தாக்கும் விளையாட்டு நடத்தப்பெற வானிலேறி நின்ற கதிரவன் நேராக இருந்ததால் ஒளிப்பட்டு கண்கள் கூச வில் வீரர்கள் அம்பானது மூட்டையை தொட்டு தொட்டு செல்ல சிறு பதட்டம் உருவானது. அப்போது தொலைவிலிருந்து சீறி வந்த 4 சரங்களில் ஒன்று முடிச்சை வெட்ட, அடுத்த சரம் அதை நகர்த்தி பறக்க வைக்க, அடுத்த 2 சரங்களும் மூட்டையை கிழிக்க, அதை சுற்றியிருந்த மலர் மாலையானது வீழ்ந்து சரியாக இளவரசியின் கழுத்தில் தஞ்சமடைந்து மூட்டையின் உள்ளிருந்த மலர்களும் பொற்காசுகளும் அதன் பின்னேயே மாறியன அவள் மேல் மங்களமாய் பொழிந்தன. இன்று கிளிமனூரில் இருந்த வர்கலா செல்லும் பாதையில் 100 கிலோமீட்டரையும் தாண்டிய வேகத்தில் விரைந்து கொண்டிருந்தது ராஜா ஜெயவர்மனின் வாகனம். அவ்வளவு வேகத்தில் செல்வது வேகமானியை பார்த்தால்தான் தெரியும். அமர்ந்திருந்த மதிவதனாவிற்கு காற்றில் மிதந்து செல்வது போன்ற உணர்வு. பாதையினாலா, ஓட்டுபவரின் திறமையினாலா, வெளிநாட்டு உயர்நக வாகனத்தின் நேர்த்தியாலா என்று வியந்தவள் எங்கு நோக்கினும் பசுமையாய் இருந்த பாதையை ஆர்வமுடன் பார்த்து கொண்டு வந்தாள். திடீர் என்று குறுக்கிடும் பாலங்களும் பச்சை நிறத்தில் இருந்த நீர்வழிகளும்
அவற்றில் மிதந்து கொண்டிருந்த படகுகளும் கவனத்தை ஈர்க்க சிறு பிள்ளை போல் ஹை போட் என்று கத்தியவளை ரசித்தவனின் விழிகள் கூலசுக்குள் இருந்ததால் புலப்படவில்லை. எனினும் உதட்டோரம் சிரிப்பில் லேசாக விரிய குதூகலமாய் அவனை நோக்கி திரும்பியவள் சிரிக்கின்றான் என்பதை உணர்ந்து உற்று பார்க்க அவனின் கைகள் கியரை மாற்றி வேகம் குறைத்தது புரிந்து நேசப்புன்னகை சிந்தியவள் இயற்கை அழகை, புதிய மனிதர்களை ரசித்தாள். சாலையின் பாலத்தின் கீழே காயல் நீரில் சிறு படகில் இருந்த சிறுவன் கையசைக்க தானும் குதூகலமாய் கையசைத்தவள் கண்ணாடியை இறக்க முயல சென்ட்ரல் லாக் செய்யப்பட்டு இருந்ததால் இயலவில்லை. கேள்வியாய் அவனை பார்க்க திரும்பாமலேயே வது கண்ணாடியை இறக்க வேணாம் என சிறு குரலில் ஜெயவர்மன் சொல்லவும் என்று விட்டு சாய்ந்து அமர்ந்தாள். அப்போதுதான் கவனித்தாள் கண்ணாடியின் நிறம் திடம் வித்தியாசமாக இருப்பதை. தொட்டு பார்க்க அவளின் மீது ஒரு கண் வைத்து கொண்டே இருந்தவன் மெதுவாக சொன்னான், புல்லட் ப்ரூஃப். கீழ் உதடு பிதுங்க தோளை உயர்த்தி, வரு வர்க்கலால் உங்கள் தொழில் இருக்குன்னு சொன்னீங்க, என்னை எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க எனவும் பாதையில் கவனமாக ஓட்டியவாறே, பின்னே வீட்டில் என்ன ஜோலி பார்க்க போகிற, உன் குடும்பத்து ஆட்களும் கிளம்பிட்டாங்க என கேட்கவும் விழி விரித்து, அத்தை கூட இருப்பேன், உங்கள் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாம் கேட்டுக்கிட்டு என்றவள் கூறிய தொனியில் அவனின் இதழ்களில் சிறு முறுவல் எட்டி பார்த்து விட்டு செல்ல, இன்னும் சின்ன அத்தட்ட உங்களை பற்றி கேட்கவே இல்லை என்றவள் நினைவு வந்தவளாய், அந்த பொக்கிஷார பெயிண்டிங்ஸ் பார்த்ததா சொன்னேன்ல, அதில் ஒரு பழங்கால பெட்டி இருந்தது, அதில் பரம்பரை நகைகள் எல்லாம் இருக்கிறதா சொன்னாங்க, அதோட சாவி ஒரு செயினில் இருந்தது, அத்தை அதை பட்டுன்னு என் கழுத்தில் போட்டுட்டாங்க என சொல்லி திரும்பியவள் அவனின் முகம் இறுகுவது கண்டு பேச்சை நிறுத்தி, என்னாச்சு என கேட்க, இப்போ அந்த சாவி எங்கே எனவும், அது அத்தைட்ட தான் இருக்குது, அது சாவி மாதிரி இல்லை, செயின் டாலர் மாதிரி இருந்தது, அதை வச்சு திறந்தாங்க, நான் உங்ககிட்டே இருக்கட்டும்னு திருப்பி அவங்கக்கிட்டே கொடுத்துட்டேன் எனவும் சிறு மூச்சை வெளியிட்டவன் அடுத்து எதுவும் பேசவில்லை. மக்கள் நடமாட்டம் உள்ள சிறு ஊருக்குள் நுழைய தொடங்கியிருந்ததால் வேகத்தை குறைத்து பாதையில் கவனத்தை செலுத்தினான். அட்டங்கால் என்ற பெயரை தாங்கியிருந்த சிறிய ஊர் ஏதோ திருவிழா நடப்பது போல் பரபரப்பாக இருந்தது. எதிரே நெற்றிப்பட்டம் கட்டிய யானைகள் பல ஊர்வலமாய் வருவது கண்டு வேகத்தை குறைத்த ஜெயவர்மன் சாலை ஓரமாக ஒதுக்கி நிறுத்தினான். சாமி பட்டத்தை தாங்கியபடி ஒரு யானை முன்னே வர அதனை பின்தொடர்ந்து வந்த யானைகள் நெற்றி பட்டத்துடனும் அலங்காரிக்கப்பட்ட குடைகள் தாங்கியிருந்தன. குறைந்தது 10 யானைகள் இருந்த அந்த ஊர்வலம் கண்டு மதிவதனா விழிவிரித்து ஆர்வத்துடன், வரு இது சாமி ஊர்வலமா, என்ன திருவிழா என ஆர்வத்துடன் கேள்வி எழுப்ப சற்று யோசித்தவன், இந்த ஊரில் ஒரு ஃபேமஸ் பகவதி கோவில் இருக்குது, பேர் சர்க்கார தேவி, அதில் ஏதோ திருவிழான்னு நினைக்கிறேன் என்றவன் அலைபேசி எடுத்து பின்னால் பாதுகாப்புக்கு வந்து கொண்டிருந்த வாகனத்தை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு, இன்னும் 10 நிமிஷத்தில் ரோட் கிளியர் ஆகிடும் என்றவன் அவள் பார்வை ஆர்வத்துடன் யானைகளின் மேல் இருப்பது கண்டு தானும் அமைதியாக அவற்றை வேடிக்கை பார்க்கலானான். பெரிய கூட்டம் என்று இல்லாவிடலும் மக்கள் ஆங்காங்கே திரண்டு நின்று பக்தியுடன் கும்பிட்டவாறு பார்த்து கொண்டிருந்தனர். ஜெயவர்மனின் வாகனத்திற்கு முன்பு பல வாகனங்கள் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருக்க அவர்களை தாண்டி ஒன்றன் பின் ஒன்றாக சென்ற யானைகள் அவர்களின் பின்னால் இருந்த ஒரு வீதிக்குள் திரும்பின. அந்த வீதியில் செண்டை மேளமும் வாக்கு எனும் இசைக்கருவியும் முழங்கும் ஒலி கேட்க ஆரம்பித்தது. யானைகள் அனைத்தும் கடந்து சென்றதும் மக்கள் அனைவரும் பின்னேயே செல்வதை பார்த்தவன் காரை கிளப்ப எண்ணி ரிவர்வியூ கண்ணாடியை பார்க்க திடீரென்று மக்கள் அந்த வீதியிலிருந்து விரைந்து ஓடி வருவது கண்டு திரும்பி பார்த்தான். ஏதோ கத்தியபடி மக்கள் ஓடி வருவது கண்டு ஏதோ விபரீதம் என்று புரிந்து கொண்டவன் காரை நகர்த்த முடியாமல் மக்கள் சிதறி ஓடத் தொடங்கியிருந்தனர். என்னவென்று அறிய கண்ணாடியை சிறியது இறக்கிய போது, ஆன வெறிகுண்டுன்னோ என்று கத்தியபடி ஆட்கள் ஓடுவதை கண்டவன் எதிரே பார்க்க ஒரு சிறிய தெருவிலிருந்து வெளிவந்த உயர் ரக கார் இம்மக்கள் கூட்டத்தால் நடுவழியில் நிற்பதை பார்த்தான். திரும்பி பார்க்க யானை ஒன்று மதம் பிடித்தது போல அலைப்புறுதலுடன் வருவதையும் அதன் மேல் அமர்ந்திருந்த 2 யானைப்பாகன்கள் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதையும் கண்டு முகம் இறுக புருவம் நெறிபட ஓடும் மக்களை கண்டவன் அலைபேசி எடுத்து யாரிடமோ பேசியவாறே வேகமாக தன் சிறு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி பார்க்க
யானை மீது இருந்த 2 பாகன்களும் கீழே யானையால் சரித்து தள்ளப்படுவதையும் தன் வழியில் குறுக்கில் உள்ள பொருட்களை அது தள்ளியவாறே வருவது கண்டு கண்களில் கூர்மையுடன் அதை உற்று நோக்கினான். அந்த யானைக்கு மதம் பிடிக்கவில்லை. அது பிடிக்காத சத்தத்தினாலோ உடல் ரீதியாய் துன்புறுத்தப்பட்டதனாலோ கோபம் அடைந்திருக்கிறது என்று அவனின் உள்மனது கூறியது. முன்னேறிய யானையானது ஓடும் மக்களை கண்டுகொள்ளவில்லை. அலைப்பொருதுடன் இடவலமாக போய் வந்தது. தன் பாதையை மறித்து நின்ற காரை நெருங்கி துதுக்கியால் முன்புற கண்ணாடியில் ஓங்கி அடிக்க அது விரிசல் விட்டது. முன்காலை வைத்து பேனட்டை மிதிக்க உயர் ரக வாகனம் அபாய விளக்குகள் மின்ன அலாரம் ஒளியெழுப்பத் தொடங்கியது. உள்ளே இருப்பவர்கள் அலரும் ஒலி கேட்டவன் துப்பாக்கியை இடையில் சொருகிக் கொண்டு விரைந்தான். யானையின் கவனம் அணைந்து எரியும் காரின் விளக்குகள் மீதும் அலாரம் ஒலியின் மேலும் செல்ல மீண்டும் மீண்டும் அது காரை தாக்கியது. விரைந்து சென்ற ஜெயவர்மன் தன் பின்னேயே இறங்கி வந்த மதிவதனாவை கவனிக்கவில்லை. அவனின் கவனம் காருக்குள் இருந்து அலறுபவர்கள் மீது இருக்க வேகமாக சென்றவனின் பார்வையில் கரும்பு ரசம் பிழியும் இயந்திரமும் அருகில் இருந்த கரும்புகளும் பட அவற்றில் 4 உருவியவன் காரை தாக்கி கொண்டிருந்த யானையின் அருகில் சென்று வாளை பற்றி இழுத்து அதன் கவனத்தை ஈர்த்தான். கோபத்துடன் திரும்பிய யானை பிளிறியபடி அவனை கண்டு துதிக்கையை சுழற்ற இடைக்கயிறில் பற்றியிருந்த கரும்பை நீட்டியதும் தாக்க வந்த அந்த யானையானது நிதானித்து கரும்பை பற்றி கொண்டது. பற்றி இழுத்த கரும்புகளில் வாயிலிட்டு அது உண்ணத் தொடங்க அதன் ஆக்ரோஷம் குறைந்ததை உணர்ந்தவன் யானையின் கண்களுக்கு அருகில் இருந்த மதநீர் சுரப்பிகளை உற்று நோக்கினான். அதில் மதநீர் ஏதும் வழியாததைக் கண்டவன் தன் அனுமானம் சரிதான் என்று எண்ணியவாறு அதன் அருகில் மிக மெதுவாக கவனமாக நெருங்கி கழுத்தை தடவி மெல்லிய குரலில் வலது காலை உயர்த்து என்று கட்டளையிட அதிசயமாய் அதுவும் அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டது. அவனின் பின்னேயே இறங்கியிருந்த மதிவதனா அவனின் மேல் விழிகளை பதித்தபடி காரை நெருங்கி கதவை திறக்க முயல மயங்கியிருந்த ஓட்டுநர் சென்ட்ரல் லாக் செய்து இருந்ததால் திறக்க இயலவில்லை. பின்னிருக்கையில் இருந்த பெண் அதை கவனித்து அவசரமாக எம்பி முன் வந்து லாக்கை எடுத்துவிட்டு கதவை திறக்க முயல மதிவதனாவின் சிறு போராட்டத்திற்கு பின் கதவு திறந்தது. மதயானை தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் கத்தி கதறிக்கொண்டிருந்த சிறு பையனை வைத்திருந்த பெண்ணும் 70களில் இருந்த முதிய பெண்ணும் அவசரமாக வெளியேற ஜெயவர்மனின் பாதுகாப்பு ஆட்களும் சென்று அவர்கள் வெளியேற உதவி செய்து ஓட்டுநரை வெளியே தூக்கி வந்து மயக்கம் தெளிவித்தனர். யானை ஆக்ரோஷம் குறைந்ததை உணர்ந்தாலும் அனைவரும் ஒரு பயத்துடனே அதை பார்த்திருக்க அதன் மேல் பழக்கப்பட்டவன் போல் கழுத்து கயிற்றை பற்றி ஏறிய ஜெயவர்மனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அதனை திரும்பச் சொல்லி கட்டளையிட்டவன் கோயிலை நோக்கி திருப்பி அதன் காதுகளை தொட்டு பார்த்து உடல் சூடு அதிகரித்து பசியுடன் வைத்திருந்ததால் தான் இவ்வாறு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து கரும்புகள் இருக்கும் இடத்திற்கு செலுத்தி உண்ண வைத்தான். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடியிருந்த பாகன்கள் அந்த யானையை சிறுவயதிலிருந்து பழக்கிய மற்றொரு பாகனை அழைத்து கொண்டு வந்தனர். வருடி கொடுத்தவாறு யானையை கட்டுப்படுத்தி அதனை அமைதிப்படுத்திய ஜெயவர்மன் மெதுவாக அதன் கழுத்து கயிற்றை பற்றி இறங்க முற்பட அதுவோ தன் காலை மடித்து அவன் இறங்க வசதி செய்து கொடுத்தது. அங்கே இருந்த நீரை எடுத்து அருந்த வைக்குமாறு பாகனிடம் சொன்னவன் கடுமையுடன் விழாவுக்கு கூட்டி வந்தவன் அதன் உணவு தாகம் உடல் மாற்றத்தை கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் அலட்சிப்படுத்தி எத்தனை பேரை பலிவாக இருந்த என்று கடிந்து விட்டு திரும்பினான். அரை மயக்கத்தில் இருந்த மூதாட்டியை அமர வைத்து குளிர்பானம் கொடுத்து ஒருவர் ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்க இளம்பெண் அவரின் கைப்பையில் இருந்து மாத்திரை தேடி எடுத்து கொடுத்து கொண்டு இருந்தாள். 2 வயது சிறுவன் மதிவதனாவின் கைகளில் அவள் தோளை சுற்றி கரங்களுடன் இருப்பது கண்டு சிறு முறுவலுடன் அருகில் செல்லப்போனவனின் பார்வை கண்களில் திறந்து பார்த்து மாத்திரையை வாங்கி வாயிலிட்டு கொண்டிருந்த முதியவளின் முகத்தில் நிலைத்ததும் பாதங்கள் நகராமல் அப்படியே நின்றன. முறுவலானது உறைந்து இருந்த சுவடையின்றி காணாமல் போக சட்டென்று எதிர்பதமாக திரும்பியவன் கண்களை மூடி ஒரு நொடி நின்றான். ஓட்டுநரை பார்த்து கொண்டிருந்த பாதுகாப்பு ஆட்களில் ஒருவரை தலையசைத்து அருகில் அழைத்தவன் அவரிடம் மெல்லிய குரலில் சில கட்டளைகளை இட்டுவிட்டு வது என்று ஒரு குரல் கொடுத்துவிட்டு தன் வாகனம் நோக்கி விரைந்து சென்றான். அவனின் குரலில் திரும்பியவள் அவனின் வேகம் கண்டு திகைத்து பார்க்க பாதுகாப்பு வீரர் விரைந்து சென்று மேம் சார் உங்களை உடனே வரச் சொன்னார் என்று விட்டு அந்த இளம் பெண்ணிடம் உங்களுக்கு இங்கே இருந்து கார் ஏற்பாடு செய்து தர சொன்னாங்க, உங்கள் கார் ரிப்பேர் ஆன மாதிரி இருக்குது, சரி செய்ய என்று பேசிக்கொண்டு இருக்கையிலேயே விரையும் கணவனை பார்த்தவாறே மதிவதனா சிறுவனை தாயிடம் கொடுத்துவிட்டு ஆங்கிலத்தில் இவர் செக்யூரிட்டி சிஸ்டம் தெரிந்தவர், உங்களுக்கு துணை இருப்பார், பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பார், வருகிறேன் என்றவாறு நகர முற்பட அவளின் கரம் பற்றிய அப்பன் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் என்று அவளை பற்றி அறியும் ஆவலில் கேட்க நான் மதிவதனா ராஜா ஜெயவர்மன்
எனவும் அதிர்ந்து பற்றிய கரத்தை விட்டுவிட்டு திகைத்து பார்த்தாள் அவள். நிரஞ்சனா தேவி. ராணி நிரஞ்சனா தேவி ராஜா ஆதித்வர்மன். தொடரும்.